2005 ஒரு மனுஷன் பெயர் ராமானுஜம் ஐயங்கார். சத்தியத்துக்கு உயிர் கொடுக்குற ஒரு வக்கீல். ஆனால் இவன் மனசில் மறந்த ஒரு சினம், ஒரு கோபம், அதுதான் அந்நியன். சத்தம் கெட்டால் போதுமே குத்தி விட்டு அடிக்கிற சொசைட்டியில் அம்பி மாதிரி ஒருத்தன் வாழ ட்ரை பண்ணாலும் தப்பி போன ஒருத்தனுக்கு நேராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒருத்தன் வரணுமா? அதான் அந்நியன். ஒரு கதை முடிஞ்சுன்னு நினச்சோம். ஆனால் இந்த உலகத்தில் கதைன்னு ஒரு தீர்ப்பு கிடையாது. இன்றைக்கி 2025 அம்பி ஒரு லா காலேஜில் ப்ரொஃபஸர். ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷன், லீகல் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகிறார். கிளாஸில் பசங்களுக்கு சட்டம் ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு, நீ அதை ஃபீல் பண்ணலன்னா அது பேப்பர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். அம்பி அழகான காம் ஸ்டேட்டில் இருந்தார். அவர் மனசில் அந்நியன் இருந்த பயம் இப்போ இல்லை. அவர் நினச்சாரு, நான் இப்போ நான் அழுந்ததும் நான் மறந்ததும் பழைய கதை. ஆனால் ஒரு நாள் அவர் கிளாஸில் ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி இருந்தது. கேஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரேப் கேஸ். காலேஜில் ஒரு பையன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி பேக்ரவுண்ட். பொண்ணு, சார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனால் பெயில் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஜஸ்டிஸ் யார் கொடுப்பான்னு அழுந்தா. அம்பி முகம் வேறு மாதிரி போயிடுச்சு. கிளாஸ் கேன்சல் பண்ணார், ரூம் போனார், மிரர் முன்னாடி நிற்கிறார். அவர் கண்ணில் ஸ்ட்ரெஸ், பெயின், கில், அந்த அந்நிய காலத்தில் இருந்த அதே சினம் திரும்ப வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தடவை அந்நியம் வர மாட்டேங்கிறான். அம்பி தன் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறார். ஒருத்தரும் பார்க்காம ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறார். அந்த ஃபோல்டர் பேர் ஜஸ்டிஸ் எக்ஸ். கிளிக் பண்ணுறார். அதில் கேஸ் டீட்டெயில்ஸ், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ், லீகல் கரப்ஷன் ப்ரூஃப், சொசைட்டியில் நடக்கிற நிறைய தவறான நடவடிக்கைகள் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருந்தார். அம்பி சந்தோஷமாக இல்லை. அவர் வேதனையோடு சொல்லிக்கிறார், நான் கல்வி கொடுக்குறேன், ஆனால் யாரும் கேள்வி கேட்க ரெடியாக இல்லை. இதில் நான் மட்டும் அமைதியோடு இருக்க முடியுமா? அதே நேரத்தில் அம்பி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணுறாரு. பெயர் அந்நியன் 2.0. பயோவில் உண்மை சொல்லுங்கள், நான் காண ஆக்கிடுவேன், அநியாயம் சொல்லுங்கள், நான் வருவேன். முதல் போஸ்ட், இங்கே சட்டம் இல்லை, நான் தான் சட்டம். இது வைரல் ஆகுது. ட்விட்டர், ரெடிட், டெலிகிராம் எல்லாத்துலையும் ஸ்க்ரீன்ஷாட் போகுது. நிறைய ஃபேக் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸ்கேம் ப்ராடக்ட் செல்லர்ஸ் டிலீட் பண்ணுறாங்க கண்டென்ட்டை. ஒரு தடவை கமெண்ட் போட்டதுக்கு ஒரு MLM ஸ்கேமர் அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் ஆகுது. அந்நியன் 2.0 அக்கௌண்ட்டில் ரெகுலர் அப்டேட்ஸ் வருது. ஜஸ்டிஸ் சர்வ், போஸ்ட் டிலீட்டட், ஸ்கேமர் டெர்மினேட்டட், ரிஃபண்ட் இஷ்யூட், ஃபேக் குரு எக்ஸ்போஸ். ஒரு ஏஐ போல் இருக்கும் மாதிரி போஸ்ட் போகுது. யார் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அம்பி பேக் ஆகிட்டார். 4 மாதம் கழிஞ்சதும் அம்பி ஒரு யூடியூப் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறார். பேக்ரவுண்டில் சிம்பிளாக, முகம் டயர்ட், ஆனால் கண்ணில் ஒரு பிரகாசம். அவர் பேசுகிறார், நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இப்போது இதை ஸ்டாப் பண்ண நான் இல்லை. நான் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணேன். ஜஸ்டிஸ்க்கு ஒரு கை கொடுத்தேன். இப்போது அந்த கை என் கையில் இல்லை. கேமரா இருக்கா, ஃபோன் இருக்கா, வெப் மெசேஜ் இருக்கா, அது போதும். நான் இருக்க வேண்டியது இருக்கேன். இந்த சொசைட்டியில் நீங்கள் பாவம் இல்லைன்னா தூங்குங்க, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா கண் மூடாதீங்க. அம்பி முகத்தில் ஒரு சிரிப்பு. கவலை இல்லை, பயம் இல்லை, ஒரு தெளிவு, ஒரு தீர்ப்பு, ஒரு அர்ப்பணிப்பு. இப்போ நான் அம்பி இல்லை, நான் அந்நியம் இல்லை, நான் கண். உண்மை பார்க்குற ஒரு பார்வை, தவறை எடுத்து சரித்திரம் செய்கிற ஒரு சிஸ்டம். சைலன்ஸ், மௌனம். அந்நியன் 2.0 மெசேஜ் கிளியராக தெரிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்தது சைன்வர்ஸ் தமிழ். படம் முடியலை, கதை தொடரும்.